சைலன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். மதர் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஒரு 1 minute சைலன்ஸ்லேருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? ஒரு 1 minute நாம் அமைதியாக இருந்து இறைவனுடைய நினைவில் இருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் ரெக்வெஸ்ட் சிஸ்டர் சித்ரா, உங்களை பொறுத்தவரையில் பேரண்டிங் அது ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அதான் பார்த்தோம். பேரண்டிங் ஏன் இன்றைக்கி பயங்கர காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு? என்ன செய்ய வேண்டும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல்? சிஸ்டர் சித்ரா. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் குட் ஈவினிங். உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் வெல்கம் ஒன்ஸ் மோர். ஸோ பார்க்குறோம் இப்போ நம்ம பேரண்டிங். ஸோ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப அழகான சப்ஜெக்ட். ஸோ பொதுவாக எல்லாம் பேரண்டிங்னா ரொம்ப அதை வந்து பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது ஒரு பேர்டனான விஷயம் கிடையாது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். நான் நீங்கள் சமுதாயத்துக்கு ஒரு அழகான ஒரு சக்தியை உருவாக்கி கொடுக்குறீங்க. அது ப்ரிவிலேஜ் கூட சொல்லலாம் பேரண்டிங்கு. ஸோ நீங்கள் வெறும் கிரியேட்டர் மட்டும் கிடையாது இந்த குழந்தைக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேர்டேக்கர். அந்த சோல் ஜேர்னிக்கு நீங்கள் ஒரு கேர்டேக்கராக இருக்கீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ இப்போ பேரண்டிங் எப்படி இருக்குது? ஸோ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பேரண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தாங்க இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு அத்தாரிட்டி பேஸ்டில் ஒரு பேரண்டிங் இல்லையா? ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும், அம்மா அப்பா இப்படி தான் இருப்பாங்க, குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும், பேச்சு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பில் இருந்துச்சு ஃபேமிலின்றது பேரண்டிங். இப்போது வந்து பேரண்டிங் எப்படி ஆயிடுச்சு? மல்டிபிள் டைமென்ஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் பல டைமென்ஷனில் பொறுப்பு எடுத்துக்கணும், அப்படி தானே? ஸோ நீங்கள் பேரண்ட் வெறும் பேரண்ட்டாக இருந்தால் பத்தாது. நீங்கள் டீச்சராக இருக்கணும், அந்த குழந்தைக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டராக இருக்கணும், அந்த குழந்தைக்கு வேல்யூஸை கைட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பாதிப்புலேருந்து குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது பேரண்ட்ஸ்க்கு, இருக்குது தானே? இது எல்லாருக்குமே இது நமக்கு புரியுது. ஸோ இவ்வளோ டாஸ்க் இருந்தாலும் நம்ம வந்து அப்போ கண்டிப்பாக நான் குழந்தைய என்ன கண்ட்ரோலை வைக்கணும், நான் பண்ணணும்னா முடியாது, வைக்கக்கூடாது. இப்போ குழந்தைங்க நீங்கள் கண்ட்ரோலை வைக்கலாமான்னா கூடாது. நீங்கள் முடிஞ்சால் குழந்தையோட கனெக்ட் ஆகலாம், அப்படி தானே? அவங்களுடைய எமோஷ்னல் அவங்களுடைய ஃபீலிங்ஸோட நீங்கள் கனெக்ட் ஆக தான் ட்ரை பண்ணணும். இல்லை குழந்தைங்கள பயமுறுத்தி அப்போல்லாம் பண்ணுவாங்களே, அம்மா மேலே பயம் இருக்கும், அப்பானா பயம், ஒரு ஃபேமிலியில் பயம் இருக்கும். இப்போல்லாம் பயம்லாம் முடியாது. குழந்தைங்க உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வரணும். ஸோ நீங்கள் லவ்விங்காக இருந்தால் தான் ட்ரஸ்ட்டு வரும், அப்போ தான் அவங்ககிட்ட ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ நீங்கள் குழந்தைய பயமுறுத்த முடியாது, அவங்கள நீங்கள் ஒழுங்காக அவங்கள கைட் தான் பண்ண முடியும், எதையும் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு இல்லையா? எதையுமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆஷாவும் சொல்ல முடியாது. இப்போ உங்கள் கருத்தில் நீங்கள் ஃபேர்மாக இருக்கலாம், பட் ஆஷா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே எந்த சூழ்நிலையிலும் குழந்தைங்க செய்கிறதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது, அப்படி தானே? நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வேறு ரியாக்ஷனுக்கு போயிடுவாங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷன். நீங்கள் ரெஸ்பாண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ குழந்தை வளர்க்கிறது அப்படின்றது ஸோ பல ஆங்கிளில் ஒரு அது பெரிய டாஸ்காக இருந்தாலும் அதுக்கு மெயின் நம்ம ஒரு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட். ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, அதனால ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க, எதையும் ஃபாஸ்ட்டாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க இல்லையா? குழந்தைங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா அவேர்னஸும் இருக்குது, பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. குழந்தைங்க இண்டிபெண்ட்டாக இருக்க விரும்புகிறாங்க, அப்படி தானே? எல்லாருக்கும் இண்டிபெண்டன்சி வேணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நம்ம குழந்தைங்கள மாற்ற முடியாது. நம்ம சொல்லலாம் இல்லையா, குழந்தைங்களாம் மாறிட்டாங்க. குழந்தைங்க மாறல, உலகம் மாறிடுச்சு. அந்த காலத்தை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இருக்க வேர்ல்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் அப்படி போயிட்டுருக்கு. இப்போது இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ வளர்த்துக்கணும். அந்த ஒரு டைமில் இருக்கிறோம்.
ஸோ நம்மளுடைய செல்ஃப் எனர்ஜியை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க அஃப்கோர்ஸ், அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஏன் ரொம்ப வந்து சிக்கலாக இருக்குது, ரொம்ப சேலஞ்சாக இருக்குன்னா, அதுக்கு மெயின் ஒரு பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, இல்லை டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ அந்த ஷார்ட் டைமில் ஒரு சின்ன வயசில் அவங்களுக்கு ஓவர்லோட், குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். முன்னெல்லாம் பேரண்ட்ஸ் தான் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த அவசியம் கூட இல்லாமல் போயிடுச்சு. அதை விட உலகம் அவங்க கைக்குள்ளேயே உலகம் இருக்குது. ஸோ உலகம் ரொம்ப கற்றுக் கொடுக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம குழந்தைய வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ டிஜிட்டலி யூஸ் பண்ணக்கூடாது சொல்ல முடியுமா? முடியாது. இது மஸ்ட் ஆகிடுச்சு. அவங்கள படிப்புலேருந்து எல்லா விஷயங்களுக்கும், ஜாப்லேருந்து டிஜிட்டல் வேர்ல்டு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என்ன சேலஞ்சுனா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஃப்ரீடம் கொடுக்கணும், அதில் பேலன்ஸ். ஸோ அவங்க எதை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அவங்க எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, அந்த ஒரு பேலன்ஸ் ஃப்ரீடம் கொடுத்து குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதா நம்ம சேலஞ்ச். அப்படி தானே? யூஸ் பண்ண வேணான்னு சொல்லவே முடியாது உங்களால், பட் நீங்கள் அதை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்னொரு சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, ஸோ முன்னே நம்ம பார்த்தோம் ஃபேமிலினாலே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா? அங்கே எல்லாமே இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தை எல்லாம் இருப்பாங்க. குழந்தைங்க எல்லாருமே குழந்தைங்க வளர்ப்பாங்க, எல்லாருமே குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ ஃபேமிலி எப்படி ஆச்சு? எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, அம்மா அப்பா குழந்தை அவ்வளோதான். அப்போ பேரண்ட்ஸ்க்கு ஓவர்லோட் ஆகுது. ஸோ அவங்க குழந்தைங்கள கைட் பண்ண வேண்டியிருக்கு, டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் பேரண்ட்ஸ் கிட்ட முழுக்க முழுக்க வந்தாச்சு இப்போ. ஸோ இன்னொரு ஆங்கிளில் பார்க்க போனால் இன்னொரு சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, அகாடமிக் ப்ரெஷர், படிப்பு. குழந்தைங்களுக்கு படிப்புன்றது இப்போ பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் படித்தா ஸ்கூலுக்கு போனால் போதும், இப்போ அப்படி இல்லை. ஸ்கூலுக்கு போனால் பத்தாது, அதுக்கு மேலே தான் ரொம்ப அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனிப்பட்ட கோச்சிங் போகிறாங்க, டியூஷன்ஸ் போகிறாங்க. படிப்பு மட்டும் பத்தாது, கூடவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் தேவைப்படுது. இல்லைன்னா பசங்க வந்து ஒரு முழுமை அடையாது. அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியணும், டான்ஸ் தெரியணும், பாட்டு தெரியணும், கராத்தே தெரியணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டா தான் ஒரு குழந்தை பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஆயிடுச்சு. அப்படி தானே இருக்குது. வெறும் ஸ்கூலுக்கு மட்டும் போனால் அவங்க வந்து பர்ஃபெக்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் சைல்டை உருவாக்கணுன்ற அந்த ப்ரெஷர், இன்னொன்று பியர் ப்ரெஷர், கம்பேரிசன், இது வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா டைம். இவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு பேரண்ட்ஸ், ஆனால் டைம் ரொம்ப கம்மி. ஏன்னா முன்ன பார்த்தீங்கன்னா அப்பானா வேலைக்கு போவார், அம்மானா வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, அதுதான் வேலை. இப்போ அப்படியா? ஸோ குழந்தைங்கள இப்படிலாம் வளர்க்கணும், அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணால் 2 பேர் ஜாப் பண்ண வேண்டியிருக்கு, 2 பேருமே வேலைக்கு போகணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டைம் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு நம்மளா தானாக போயிட்டு வந்தோம், பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போக மாட்டாங்களே, நம்மளே ஸ்கூல்ஸ் போவோம், நம்மளே ஏதாவது கிளாஸ்க்கு போவோம், நம்மளே போயிட்டு வருவோம். இப்போ உலகம் சேஃப் இல்லை. என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து இல்லை அவங்களே கூட்டிகிட்டு போய் விட வேண்டியா இருக்குது. நம்ம சில பேரண்ட்ஸை பார்க்குறோம், ரொம்ப அவங்கள பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய ஃபுல் லைஃப் குழந்தைங்களுக்காக டெடிகேட் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் கூட்டு போகிறது, இங்கே கூட்டு போயிட்டு வருவாங்க, உடனே அந்த கிளாஸ் கூட்டு போவாங்க, இன்னும் 2 பசங்க இருந்தால் மாற்றி மாற்றி கிளாஸ் கூட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு லைஃபே இருக்காது. முழுக்க முழுக்க குழந்தைங்க பின்னாடியே தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இருந்து கூட டைம் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறோமானா கொஸ்டின் தான். ஃபிசிக்கலாக குழந்தைங்க கூட இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் எமோஷ்னலி எல்லாம் டிஸ்கனெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இப்போ லாக்டவுன் வந்தப்போ பாருங்கள் இல்லையா, எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு. ஒரே வீட்டில் தான் அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாமே இருப்போம். ஆனால் எங்கே இருப்பாங்க, எல்லோரும் தனித்தனி வேர்ல்டில் இருப்பாங்க. குழந்தைங்க தனி வேர்ல்டில், அப்பா தனி வேர்ல்டில், அம்மா தனி வேர்ல்டு, எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஈவன் தோ ஃபிசிக்கலாக ஒன்றா இருந்தால் கூட எமோஷ்னலி ஒன்றா இல்லை, டிஸ்கனெக்டாக தான் இருக்கிறது. ஆனால் இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இதை பேரண்ட்ஸ் தான் இதை சால்வ் பண்ணி ஆகணும். டைம் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ப்ரையாரிட்டி கொடுத்து தான் ஆகணும், குழந்தைங்களுக்கு டைம் கொடுத்து தான் ஆகணும். டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம குழந்தைங்களுடைய வேல்யூஸ், குழந்தைங்களுடைய அந்த ஒரு அழகான ஒரு வளர்ப்பை நம்ம இழந்துருவோம். அதனால் டைம் மேனேஜ் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அடுத்த சேலஞ்ச் கடைசியாக பார்க்குறோம் என்னென்னா, இப்போ வந்து
குழந்தைங்க வந்து நான் சொன்னல ரொம்ப அவங்களுக்குள்ள வந்து எல்லாமே தெரியறதுனால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது, ஆன்சர் எல்லாத்துக்கும் வந்து என்ன ரீசன் தேவைப்படுது. வெறும் வந்து அவங்க சென்சிட்டிவாக மட்டும் இல்லை, சென்சிபிளாகவும் இருக்காங்க, ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஸோ அந்த நாலேஜ்க்கு நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ எமோஷனலி இன்டெலிஜென்ஸாகவும் இருக்க வேண்டியிருக்கு பேரண்ட்ஸ், குழந்தைங்கள புரிஞ்சு அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு அவங்கள கைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், சேலஞ்ச். ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நீங்கள் எப்போ பெற்றோர் ஆகுறீங்களோ உங்களுக்கு தரப்புலேருந்து அட்வைஸும் வரும். உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க குழந்தை இப்படி தான் வளர்க்கணும்னு, மாமியார் சொல்லுவாங்க இப்படி தான் வளர்க்கணும், அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்படி தான் குழந்தை வளர்க்கணும், பேரண்டிங் இருக்கணும் இல்லையா. இது மாதிரி நம்ம எங்கன்னா வந்தால் இங்கே சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தைய வளர்க்கணும்னு. இந்த கருத்துக்களே பல முரண்பாடுகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வேறு நமக்குள்ள ஒரு ப்ரெஷர். நான் உண்மையான பேரண்ட்டாக இருக்கிறேன்னா நான் பண்ணுறதுலாம் சரியா, அது ஒரு கொஸ்டின், அது ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. நான் பண்ணுறதுலாம் சரியான்னு இல்லை, பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஒன்று தான். இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கலாம், இன்னும் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம சிலர் தான் சொன்னோம். எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ வந்து சிக்கல்கள் இருந்தால் கூட இதுக்கு சொல்யூஷன் ஒன்று தான். என்னென்னா உங்களுடைய மைண்ட், உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்டை நீங்கள் ஸ்டேபிளாக கொண்டு வந்துட்டீங்க, உங்களுடைய மனநிலையை நீங்கள் பவர்ஃபுல் ஆக்கிட்டீங்கன்னா இந்த எந்த சேலஞ்சுமே உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இது 100% ட்ரூ. ப்ராக்டிக்கலி நம்ம இங்கே வராங்களே கிளாஸுக்கு, மெடிடேஷனுக்கு வரக்கூடிய மதர்ஸை நம்ம பார்க்குறோம். முன்ன பிஃபோர் நாலேஜ், பிஃபோர் ப்ராக்டிஸ் அவங்க இருந்ததுக்கும் ஸோ இங்கே வந்த பிறகு அவங்களுடைய ஹேண்ட்லிங், அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகிடுது. எப்போ நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நம்முடைய செல்ஃப்னுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகுமோ இந்த விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அதான் நீங்கள் எப்போ நீங்கள் காமாக இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை உங்ககிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. எப்போ நீங்கள் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கீங்களோ குழந்தைங்க ரொம்ப செக்யூராக ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப லவ்விங்காக இருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தைங்க உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ மெயினாக அப்போ வந்து மாற வேண்டியது யார்? உலகம் மாறணுமா, குழந்தைங்க மாறணுமா? யார் மாறணும்? பேரண்ட்ஸ் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். நம்முடைய செல்ஃபை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதுதான் சொல்யூஷன், வேறு சொல்யூஷனே கிடையாது. உங்கள் செல்ஃபை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் நீங்கள் அழகான ஒரு ஜாய்ஃபுல் பேரண்டிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓம் சாந்தி. அப்போது குழந்தை மாற வேண்டாமா, நான் தான் மாறணுமா? நாங்கள் இங்கே வந்தது எங்கள் குழந்தைங்க எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்க தான். நீங்கள் என்னங்க பாலத்துக்கு எங்கள் மேலே போட்டிங்க? எனிவே இந்த சிஸ்டர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.